வள்ளி திணை புனத்துல பறவைகளை விரட்டிட்டு இருந்தா. அங்க முருகன் ஒரு அழகான வேடன் மாதிரி வேஷம் போட்டு போனார். யார் நீங்க? எனக்கு துணை வேணும் போங்கன்னு துரத்திட்டா. விடாம அடுத்த தடவை ஒரு கிழவர் மாதிரி வேஷம் போட்டு போனார். கிழவர் வேஷம். அந்த கிழவர், அதாவது முருகன், வள்ளிக்கிட்ட போய் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு கொடுன்னு கேட்டார். வள்ளி அன்பாக திணையும் திணைமாவும் கொடுத்தா. சாப்பிட்டப்புறம் எனக்கு தாகம் இருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தாகம் தீரும்னு தில்லாலங்கடி பண்ணாரு. விநாயகரின் ஹெல்ப். வள்ளிக்கு பயம் வந்துருச்சு. கிழவரை திட்டிட்டு ஓடுனா. உடனே முருகன் தன்னோட அண்ணன் விநாயகரை நினைச்சார். விநாயகர் ஒரு பெரிய யானையா மாறி வள்ளி முன்னாடி வந்தாரு. வள்ளி பயந்து போய் பின்னாடியே வந்து அந்த கிழவரை கட்டி பிடிச்சுக்கிட்டா. என்ன காப்பாத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொன்னா. உடனே முருகன் தன்னோட உண்மையான அழகான கண்ட உருவத்தை காமிச்சாரு. வள்ளி ஷாக் ஆடி அவர்தான் முருகன்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. தெரியுமா, இந்த கதையோட கருத்து, முருகனுக்கு ஜாதி மதம் ஸ்டேட்டஸ் எதுவுமே கிடையாது. தேவலோகத்து பொண்ணு ஆன தெய்வனை ஆனாலும் சரி, காட்டு வேடர் பொண்ணு ஆன வள்ளி ஆனாலும் சரி, உண்மையான அன்பு இருந்தா முருகன் கிடைப்பாரு.